ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ் மேரேஜ் சீசன் 6 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2 எபிசோட்ஸ் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். கடைசியாக எதோட விட்டுருப்பேன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆகிருந்துருக்கும், அதாவது ரேவதிக்கும். ஸோ இங்கே நீங்கள் கடற்கரையில் நின்றுட்டு ஜிம்மன் எந்த அளவு லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. ஸோ அதோட விட்டுருப்பா அதுக்கப்புறம் நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே பீச்சு அது மாதிரி சுற்றிட்டு ஜஸ்ட் லோன்லினஸ்ஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அப்படியே போகிறீங்க. பக்கத்தில் நிறைய பேர் பேசுகிறத கவனிக்கிறீங்க. மணலில் காலை வச்சுட்டு கையில் வந்து செருப்பை தூக்கிட்டு அப்படியே போகிறீங்க. பக்கத்தில் வந்து இந்த ஐஸ்கிரீம் கடைலாம் இருக்குது, அதை சாப்பிட்றீங்க. உங்கள் ஓன் கம்பெனின்னு நீங்கள் இப்போ இதுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேங்களா? தென் ஆஃப்டர் தட் அந்த பார்க் அதெல்லாம் பார்க்குறீங்க. குழந்தைங்க விளையாடுதுங்க. அப்படியே சீட் இருக்கும் தனியாக, அந்த சீட்டில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அந்த குழந்தைங்கள அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இந்த காலத்தில் இந்த வயசில் மட்டும்தான் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த மாதிரி எங்கள் வயசு வந்துச்சுன்னா உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. உங்களுக்கு சின்ன வயசுலலாம் இருக்கும்போது எப்படா பெரிய பிள்ளையாகும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பெரியவங்க ஆகிட்டிங்கன்னா பேசாமல் சின்னவங்களாகவே இருந்திருக்கலான்னு அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். எவ்வளோ அழகான சிரிப்பு, கள்ளங்கப்படம் இல்லாத சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ அந்த குழந்தைங்க விளையாடுறது, அதுங்க சிரிக்கிறது என்னமோ உங்கள் மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. தென் ஒரு வழியாக ஒரு 7 மணி இருக்கும் நைட், ஓகே. ஸோ இங்கே வந்து அர்ஜுன் இருக்கார்ல, அர்ஜுன் வந்து ராதா வந்து அவங்க வீட்டில் விடல, லைக் ஒரு முச்சந்திக்கிட்டே ட்ராப் பண்ணிட்டாரு. அதுக்கு மேலே தெரிஞ்சுன்னா தப்பாகிடும்ல, அதனால தான். இங்கே வந்து ராதா வந்து என்ன சொல்கிறேன்னா பாய் அப்படிங்கிறா. அவ்வளோதானா, வேற என்ன? அது இல்லை, அந்த டேங்கை லைட்டாக அடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்படுறாரு. என்ன தம்பி பண்ணுற நீன்னு? நான் தம்பியா? ஹலோ, நான் தம்பிங்கிற தம்பிலாம் நான் உனக்கு நான் என்னடா என்னாச்சு உனக்கு? தபார், நான் உன்னை அக்காவெல்லாம் பார்க்க முடியாது, கருமா அந்த வார்த்தையை வேறு சொல்லிவிட்டேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்ன? ஆமாம், இந்த ராதாவுக்காக நான் கிருஷ்ணனாகவும் ஆக தயாராக உள்ளேன். கிருஷ்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாயை பார்க்கணுமே, என்ன வாயை எப்படி வச்சுருக்க? என்னமோ தெரியல, மாற்றி ஆண்டவன் வந்து அர்ஜுன் வச்சுட்டான். இருக்கட்டும், பரவாயில்ல, உனக்காக நான் பேரை மாற்றிக்கிறேன். என்ன வேணா டேட் ஆஃப் பர்த்லேயே பேரை மாற்றிட்டு வந்துட்டா அப்போ நம்புறியா கிருஷ்ணன்னு? மடத்தனமாக பேசாத, லூசாடா நீ. கிருஷ்ணனாமே கிருஷ்ணா, நீ உன் பேர் ஒரிஜினலாக கிருஷ்ணனாக இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ண எனக்கு எந்த அவசியமும் இல்லை, ஓகே? ஏன்னா நீ என்னோட 2 வயசு கம்மி. என்ன உன தசு பொசு 2 வயசுங்கிறீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை இந்த 2 வயசுலாம்? 24 மாதம்டா மாடு. இருந்துட்டு போட்டோம், இதெல்லாம் நான் இருக்கு. நீயும் நானும் இருக்கிறது ஒரு சிட்டிலேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ கிடையாது, ஓகே? வயசு ஒரு வித்தியாசமே இல்லைன்னு நினைக்கிறதுக்கு. நீயும் நானும் டவுனில் இருக்கோம். உங்கள் குடும்பம் எப்படின்னு தெரியும்ல உனக்கு, என் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசினது 2 கிளவி வேறு ஒட்டு கேட்டிருக்கு. எங்கள் வீட்டில் போய் நான் போகிறதுக்கு முன்னாடி அந்த செய்தி போய் நிற்கும். எல்லாத்தையும் நான் சமாளிக்கணும், சரியா? மூடிட்டு கொண்டதை மனசு அலப்பாயாமல் ஒழுங்கு போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் ஒட்டு அடிக்கிறா. நீ இதை லவ்வராக நான் அடிக்கிற மாதிரி தான் நான் நினச்சிப்பேன். இது மாதிரி தம்பியாக அடிச்சேன்னா நான் வாய் எல்லாம் போட்டு நடிச்சு போடுன்னு சொல்லிட்டோம்மா. என்ன அக்காடா, நான் இப்படி தயசுன்னு சொல்ல எனக்கு கோவம் வருது அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் அப்படியே முறைக்கிறாரு. என்ன முறைக்கிற? என்ன அதெல்லாம் பாருப்பா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தத்துட்டு இருந்திருக்கோம். இங்கே அர்ஜுன் இரு நாளைக்கு நான் வரேன் பாரு, எப்படி வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் போயிருப்பார். தென் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி தான் ராதா போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன், அந்த கிளவியோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உள்ளே போயிருக்கோம்.
என்னடி ஏதோ ஒரு முச்சந்தில் ஏதோ ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கியாமே. அம்மா வேறு ஒன்றும் இல்லை, சின்ன வயசில் ஒய்யன் தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதான் நான் 8வது வரைக்கும் படித்தேனே, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமாம், அந்த பிள்ளைக்கு என்ன அம்மா, அவள் இங்கே வந்திருக்காம்மா, இத்தனை வருஷம் கழிச்சா. அதான் சரின்னு சொல்லிட்டு அவள் தம்பியும் நாங்கள் எல்லாருமே ஒன்றா போயிட்டு வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை வெளில போய். ஸ்கூலில் கட்டிடுச்சியா? இல்லைம்மா. அப்பனா சரி. அவனுக்கு உன் வயசு தானே? இல்லை இல்லை, அவனுக்கு என்னோட 2 வயசு கம்மி. அப்பனா சரி. தம்பியா? அப்படிங்கிறாங்க. சரி வா உள்ளே வா. இந்த கிழவிங்க என்னப்பா ஒன்றுக்கு நாளாக சொல்லுதோ. என்னமோ கையை பிடிச்சி பேசுனீங்கன்னுச்சு, இதுங்களால கல்லை விட்டு அடித்தா சரி வரும். அதுங்கக்கிட்ட சகவாசம் வச்சுக்காத நான் கோடி முறை சொல்லிட்டேன். கேட்குறியா நீ அப்படி சொல்லி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. அதாவது ரேவதி. ஓகே சாரி ராதா சாரி. ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் எங்கள் ரேவதி இருக்காங்களா, அவங்க உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்து அழுகிறாங்க, ரொம்ப அழுகிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கதவை ஓப்பன் பண்ணிட்டு வர வச்சு அழ தெரியுது. எதுக்கு அழுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை, அதனால தான். சண்டை தானே, இதெல்லாம் என்ன இருக்குது? இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத, நீ நானும் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லிட்டேம்மா. தபார், ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, இதை கூட புரிஞ்சுக்கலன்னா அவன் என்ன ஃப்ரெண்ட் அப்போ? அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பும் உனக்கு தேவையில்லை, கட் பண்ணிவிடு சரியா? ஒன்று நீ வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே உன் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஃப்ரெண்டு. அதுவும் தெரியாமல் பேசினா அப்போ என்ன ஆகலாம்? ஆமாம், என்னை பேச விட்டா தானே அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்குது. சரி, ரொம்பலாம் யோசிக்காத சரியா? நான் வந்து மாப்பிள்ளைகிட்ட பேசியிருக்கேன். அவர் என்னமோ 2 வாரம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பத்திரிக்கை அடிக்கணும், ஊர் சொந்த பந்தத்துக்கெலாம் கொடுக்கணும், கொஞ்சம் நாள் ஆகும்ல, அதனால் 2 வாரம் கழித்து உனக்கு கல்யாணம். எக்ஸாமுக்கு முன்னாடி நடக்குதுன்னு நீ பயப்படாத. கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு 1 வாரத்துக்கு தான் நீ அங்கே இருப்ப, அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவ. எக்ஸாம் இன்னும் 2 மாதத்தில் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன, நீ அங்கே போய் சந்தோஷமா இரு சரியா? சரிம்மா. எதையும் போட்டு யோசிக்காமல் உட்காந்து படி. சரி. அப்படியே அமைதியாக அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு ஜிம்மினோட நினப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், அழுதுகிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்கு வலிக்குது. இங்கே ஜிம்மன் ரொம்ப ஹார்ட் பிரேக்கில் இருக்கார். வீட்டுக்கு போயிட்டு கொல்லையில் போயிட்டு அங்கே வந்து இந்த பம்பு செட்டெல்லாம் இருக்கும், விவசாயம் கிட்டக்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பம்பு செட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த இது கிட்டக்க நிற்கிறாரு. அந்த தண்ணியோட சத்தத்தில் இவர் அழகிற சத்தம் கேட்காது யாருக்குமே. கத்தி கதறி அழறாரு. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஜிமினா. இங்கே ஒரு வழியாக நீங்கள் பீச்லேருந்து வெளில வந்துருப்பீங்க. ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்குமே வந்தாச்சு. லைக் உங்களுக்கு இன்னமுமே கொஞ்சம் தனியாக இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சிரிக்கிறீங்க, பேசுகிறீங்க, வைக்கிறீங்க. அங்கே கொல்லைக்கு பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த ஸ்டெப்பில் உட்காந்துட்டு துளசி மாடத்தை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே. அப்போது தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் வந்து உட்காந்துருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. யார் இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. என்ன யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு நீங்கள் அப்படியே தூரத்தில் போய் பார்க்குறீங்க. பார்த்தா கிட்டக்கு வரும்போது தான் தெரியுது அது ஜிம்மன்னு சொல்லிட்டு. இவனா, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜூமில் போகிறீங்க. பார்த்தா யாரோ வர மாதிரி தெரியுது ஜிம்மனுக்கு. டக்குன்னு எழுந்திரிச்சு கண்ணை வைப் பண்ணிட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை. என்ன உனக்கு வேணும்? அது பம்பு செட்டுக்கு வந்து பார்த்தேன், சும்மாதான், ஒன்றும் இல்லை. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஆனால் நீங்கள் ஜிம்மினே பார்க்குறீங்க. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கியிருக்கு. பொறுமையாக அந்த பம்பு செட்டுக்கிட்ட உட்காந்துட்டு
என்னவா இருக்கும்? எதுக்கு ஜிமின் அழறான்? நான் அந்த அளவு டார்ச்சர் ஒன்றும் பண்ணலையே, யாருக்கிட்டையும் சொல்லலை. அப்போ என்னவா இருக்கும்? ஒரு வேளை அவனுக்கும் அவன் ஆளுக்கும் சண்டையோ, நம்மளாலேயோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஜிமினா, உனக்கும் உன் ஆளுக்கும் பிரச்சனையா என்ன? அவர் எப்படி அவ கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு உங்களை ஒரு நிமிஷம் பார்க்குறாரு. இல்லை, என்னால் உங்கள் 2 பேருக்கு பிரச்சனையா என்ன? இல்லை. ஓ சரி, ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதாவது இருந்தால் சொல்லு, நான் கோவத்தை ஒன்றும் அந்த அளவு காட்ட மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பை. ஜிமின் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. என்னவா இருக்கும்? ஏன் இப்படி இருக்கான் தெரியலையே. சொல்லவும் மாட்டுது. அஃப்கோர்ஸ் நானாக இருந்தாலும் சொல்ல மாட்டேன்தான். அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ டைம் போயிருந்துருக்கும், இருட்டிடுச்சு இப்போ ரொம்ப. அதனால் நீங்கள் பொறுமையாக வரீங்க. வந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வயலில் இருட்டிடுச்சு. அங்கே பாம்பெல்லாம் வேற போகும் போல். ஸோ தெரியாமல் அந்த பாதையில் இப்படி போயிருந்துருக்கும் பாம்பு. அது தெரியாமல் வாழை மிதிச்சிட்டிங்க. அது டக்குன்னு உங்கள் காலை கொத்திடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக அடித்து பார்க்குறீங்க. பார்த்தா ஏதோ ஒரு பாம்பு சதக்கணும் போது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொத்துரு மயக்கடிச்சு விழுந்துட்டீங்க. இங்கே வந்து என்ன இருட்டிடுச்சு, இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை சர்ச் பண்ணுறாங்க. கடைசி யார் வயனை பார்த்தா, ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்கவே, நான் தான் வயனை பார்த்தேன், அவள் பம்பு சர்டிஃபிகேட் இருந்தா. என்னடா இருட்டிடுச்சு, ஒரு எட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு வா. அதுக்கு நான் தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினா வராரு. பார்த்தா ஏதோ தடுக்குது. நீங்கள் தான், என்னாச்சு ஒன்று தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பயப்படுறாரு. இப்போது இங்கே ஜிமின் கத்துறதை பார்த்துட்டு எல்லாம் குடு குடு குடுன்னு ஓடி வருதுங்க. வந்து பார்த்தா ஒய்யனுக்கு கான்ஷியஸே இல்லை. ஒய்யன் ஏந்திரி நல்லா கண்ணு தடிக்கிறாங்க. அப்படிங்கிறீங்க. என்னாச்சு? பாம்பு அப்படிங்கிறீங்க. பாம்பா? எங்கே அப்படின்னு சொல்லிட்டு காலுகளெல்லாம் பார்க்குறாங்க. இந்த கெண்டை கால்னு சொல்லுவாங்களே, ஸோ அங்கே 2 பல் பதிஞ்ச மாதிரி இருக்குது. ஐயோ பாம்பு பேர் என்னன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கேற்ற மாதிரி இது மருத்துவம் கொடுக்க முடியும். என்ன பண்ணுறது இப்போ? ஐயோ உங்கள் அம்மா பதறாங்க. ஐயோ இங்கே வந்ததுக்கு நேரம் இப்படி ஆகிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் என்ன செய்வேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஜிமினா வந்து தண்ணியை ஊற்ற அடித்து வெளுன்னு அப்படியே கண்ணத்தை வச்சு அடின்னு அடிக்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் வருது. என்ன கலர் பாம்பு, என்ன கலரில் இருந்துச்சு, என்ன கலர் அப்படிங்கிறாரு அவர். அப்படிங்கிறீங்க. என்ன கலரில் பாம்பு பார்த்தியா, எப்படி பார்த்தியா பாம்பு எப்படி இருந்துச்சு, என்ன கலரு சொல்லு அப்படிங்கிறாரு. பச்சை கலரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோதான் பொத்துன்னு வாங்கிட்டீங்க. அந்த மனுஷன் உங்களை டக்குன்னு தூக்கி போயிட்டு கை வைத்தியம் சம்திங் எதுவும் தெரியும் போல் அங்கங்கன்னு ஏதோ இலையை பறிச்சுட்டு அப்படியே வாயாலேயே அதை சக் பண்ணி இழுத்துட்டு அப்படியே ஒரு நாட் போடுவாங்களே, ஸோ தட் அந்த பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகாமல் ஸ்லோவாக போகிறதுக்காக அந்த மாதிரி போட்டுட்டு இவருக்கே அது தெரியும் போல் அப்படியே ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பாம்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மெடிசன் போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா வேறு பாம்புக்கு உள்ளது போட்டோம்னா அது செல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பாம்புக்கு ஏற்ற மாதிரி தான் மெடிசன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அவளை தயவு செஞ்சு இன்றைக்கி நைட்டு தூங்க விடாதீங்க, ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ், இல்லைனா பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு அழகிறத விடுங்கத்த, முதல்ல நான் ஆக வேண்டியதை பாருங்க அப்படிங்கிறாரு இங்கே ஜிமின்னு. இப்போ அந்த லவ் அதெல்லாம் போய் ஏதாவது, ஏன்னா இன்றைக்கி வந்து அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்கணும், விசேஷன் இருக்குது, ரிசப்ஷன் இருக்குது. இந்த நேரத்தில் போய் ஏதாவது பிரச்சனையாகி ஏதாவது ஒரு
இறப்பு அந்த மாதிரினா அது பெரிய கெட்ட சகுனம்ல. அதனால எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. லைக் சொந்த பந்தமே ஃபுல்லாக இருக்குது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கக்கூடாதுன்னதும் அந்த மனுஷன் ஆனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்கள் வாயில் ஏதோ ஒன்றத்தை கஷாயம் மாதிரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். இங்கே வந்து உங்கள் அம்மா வந்து கண்ணை ஓப்பன் பண்ணடியே தூங்காதடியே தூங்காதடி அப்படிங்கிறாங்க. நல்லா குத்து பாட்டு அந்த மாதிரிலாம் போட்டு வைப் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அதுக்கப்புறம் பாட்டு பாடுறாங்க, உங்களையும் அதில் விழிச்சிருக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை கொஞ்சம் எங்கேஜ்டாக வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் நிறையா பேருக்கு தூக்கம் வருது. அதுவும் ஒரு 3-4 மணிக்கு மேலாம் தாக்கு பிடிக்கவே முடியல. நல்லா அப்படி சொல்லிட்டு கொட்டாயெல்லாம் விடுது. பாவம் அதுங்களுக்கும் டயர்டாக இருக்கும்ல. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஒன் ஹாஸ் பீன் ஸ்லெப்ட். ஸோ எல்லாருமே தூங்கிட்டாங்க. உங்கள் அம்மா, அதுக்கப்புறம் ஜிமினா, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா 3 பேர் மட்டும் தான் தூங்கலாம். மற்ற எல்லாருமே அப்படியே ஃப்ளாட்டு. தூங்கினவங்கள போய் எழுப்ப முடியுமா? நம்ம பண்ண முடியாதுல்ல. இங்கே வந்து அவங்க அம்மா ஏன்னு எழுந்திரடி தூங்காத தூங்காத அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவங்க போதனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறச்ச இங்கே ஜிம்மன் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு கொஞ்சமாக ஒய்யானை அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டு ஒய்யான் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க சாயங்காலம் என்கிட்ட கேட்டல ஏதாவது பிரச்சனையான்னு? பிரச்சனை தான். என்னாச்சு? எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. என்ன சொல்கிற? ஆமாம், அவளுக்கு வேற ஒருத்தவனோட கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. வெட்டி விடுற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தா. அதான் இதை சொல்கிறது தானே வந்த அப்படின்னு நானே சொன்னேன். ஆமாம் அப்படின்னு சொன்னான். கோபத்தில் ஒரு 2 வார்த்தை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிட்டேன் எதுவும் பேசாமல். நீங்கள் அப்படியே ஜிமினியை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன சொல்ல வந்தானா அதை கேட்டியா? அவள் என்ன சொல்லியிருப்பா? நிச்சயம் பண்ணிட்டாங்க, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பா. அதை எப்படி நீ சொல்ல முடியும்? அந்த பொண்ணோட வார்த்தையிலேருந்து வந்துச்சா? இல்லை. அப்புறம் அவளை பேச விட்ருக்கணும்ல நீ மட்டும் பேசினா அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை சொல்லி எதுவும் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு ஆமாம் அப்படின்ட்டுருப்பா. இல்லை, கட்டிக்க போகிற பையன் தனியாக பேசுகிறதுக்காக போயிருக்காங்க. அப்போயாவது என்னை பற்றி அவள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அது ஏதோ ஒரு பதட்டத்தில் சொல்லாமல் இருந்திருப்பா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துப்பியா நீ அப்படின்னு சொல்கிற. நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இப்போ என்ன தான் நான் பண்ண சொல்கிற அப்படிங்கிறாரு. அவள் நாளைக்கு காலேஜ் வந்தா, ஸ்கூல் இல்லை, நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்தா அவளை போய் பார்த்து பேசு. நான் செஞ்சது தப்பு தான், நேற்று என்ன சொல்ல வந்தேன்னு கேளு. அதுக்கப்புறம் என்ன முடிவு வந்தாலும் சரியா? இல்லை அதெல்லாம் அதை முதல்ல பண்ணு ஜிம்மன். கண்டதை போட்டு பேசிக்கிட்டு இந்த பார், உனக்கு நான் நல்லது நினைக்கிறேன்னு கிடையாது. என்கிட்ட நீ உண்மையை சொன்னதால் உனக்கு ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் என் உயிரெல்லாம் வரை காப்பாற்றிருக்கேன். அதுக்காக கொஞ்சம் நன்றியோடு இருக்கேன், அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரிலாம் வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்க அந்த கான்வர்சேஷன் எதுவும் கேட்கல. பட் ஜிம்மன் வந்து உங்களை எங்கேஜாக வச்சுருக்கிற மாதிரி உங்கள் அம்மா பார்த்துருப்பாங்க. லைக் நீங்களும் அவரும் பேசுகிற மாதிரி, கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தெரியுது பின்னாடிலேருந்து பார்க்குறச்ச. அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. தென் த நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு. ஒரு வழியாக நீங்கள் சேஃப் தான், ஒன்றும் ஆகலை. இங்கே ஜிம்மன் ஃபைனலி எல்லா மெடிசன்ஸும் கொடுத்துருந்துருப்பாரு.
இதுக்கு மேலே உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவள் ஆனால் கொஞ்ச நேரம் இப்போ ஓய்வு எடுக்கலாம். ஆனால் எல்லா இதுவும் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. விஷம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ரொம்ப நல்லா இருப்ப தம்பி, எங்கேருந்தோ வந்து தெய்வம் மாதிரி என் பொண்ணை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பையனோட அம்மா காலையே விழுந்துட்டாங்க. அத்தை, என்னத்தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன்ட்ட அப்படியே கேட்கவே, இல்லை தம்பி, வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க அவங்க. ஓகேயா? தென் இப்போ வந்து ஜிம்மினுக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னும் நைட்டு ஃபுல்லாக உங்களுக்காக தூங்காமல் அவருமே இருந்திருப்பார். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு, ஆனாலும் தூக்கம் பெருசாக வரல. ஒரு ஈவினிங்காக இருந்திருக்கும். இப்போது டேரெக்டாக நீங்கள் சொன்னதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணோட ஸ்கூலுக்கு போய் நிற்கிறாரு. ஸோ ரேவதியை போய் பார்க்குறாரு. ரேவதி ஆக்சுவலாக வந்திருக்கு. ஓகே, இங்கே நீங்கள் அந்த ரேவதி பிள்ளை ஜிம்மனை பார்த்துருச்சு, இருந்தாலும் எதுவும் பேசலை. இவன் ஆள் நிற்கிறான்டி, அவன் என் ஆள் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறா. இப்போ என்ன தான் பண்ணலான் இருக்கேன். ரேவதி அப்படிங்கிறாரு. கண்டுக்காமல் அந்த பொண்ணு அப்படியே போகுது. ஏய், எதுக்கு பேச வரானாவது? இதுக்கு மேலே என்ன பேசணும்னு நீ நினைக்கிற? அதான் நேற்று வார்த்தை எல்லாத்தையுமே கொட்டிட்டான்ல. இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு மண்ணும் இல்லை. வாயை மூடிட்டு நீ முதல்ல வரியா? ஸோ ஜிம்மனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பொண்ணை அப்படியே தரத்துக்கிட்டே வராரு. என்ன உன் பிரச்சனை? வீட்டில் யாராவது 4 பேர் போய் சொல்லணுமா? உனக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லு. அதான் வேணான்னு சொல்லி விட்டுட்டாச்சுல, திருப்பி திருப்பி வந்துட்டுனா என்ன அர்த்தம்? அப்போ வந்ததுக்கான ரீசன், நேற்று நீ ஏதோ சொல்ல வந்த, ஆனால் நான் அது சொல்ல விடாமல் உன்னை மடக்கி பேசி ஏதோ பேசிட்டேன். நேற்று என்ன சொல்ல வந்த சொல்லு. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்காக வெயிட் பண்ணாத, உனக்கு எனக்கு ஒத்து வராது, இதில் சுத்தமாக எதுவும் நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக தான் நேற்று வந்தேன். போதுமா? நிஜமா அதுதான் வந்தியா? ஆமாம், உண்மை அதுதான். ஏன்னா அப்படி நான் நினச்சிருந்தேன்னா அந்த பையன்கிட்ட நான் டைரெக்டாக நான் லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடணும்ல. ஆனால் நான் சொல்லலை. அப்படின்னா எனக்கு அந்த கல்யாணத்தில் உடன்பாடு இருக்குது தானே? அப்புறம் அப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்கும் போது உன்னை சைடில் வச்சுக்க முடியுமா? அது தப்பு இல்லை. உன்னை வெட்டி ஓட்டுறதுக்கு தான் வந்தேன். இப்போ புரிஞ்சுதா? நான் இப்போ கிளம்பலாமா? இல்லை, இப்போ நீ ஏதோ சும்மா சமாளிக்கிற. நான் அப்போ என்ன சொன்னால் நீ நம்புவ? நான் என்ன பண்ணால் நீ நம்புவ? பார், எனக்கு இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம். என்னால் இந்த பழசெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுருக்க முடியாது, சும மூட்டை மாதிரி. உன்னை வெட்டி விட்றதுக்கு தான் நான் வந்தேனே. எல்லாம் முடிஞ்சிச்சு உனக்கும் எனக்கும். இதுக்கு மேலே என் வாழ்க்கைக்குள்ளே நீ வராத. இது மாதிரி ரோட்டில் நிற்கிறதாலையோ இல்லை என் பின்னாடி ஃபாலோ பண்ணுறதாலையோ நான் உனக்காக மாறி உன்னை லவ் பண்ணுறேன்னு நான் வந்து நிற்க மாட்டேன். புரிஞ்சதில்ல? எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போகுது. ஜிம்மன் டோட்டலாக அப்படியே மனசே உடஞ்சிட்டாரு. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது. நேற்று பண்ண டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா லைக் பிரேக்கப் வந்து அந்த மனுஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் திஸ் டைம் அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போன மாதிரி இருந்தது. அதனால அவருக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் மாதிரி இருக்குது. பைக்லேயே அப்படியே உட்காந்துட்டு அழுன்னு அழுகுறாரு சிறுமி. அப்படியே ரோடுன்னு கூட பார்க்கல. ஜிமின் அப்படி அழுகுறாரு. இங்கே நீங்கள் ஜிமினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அவன் பேசினானா, வாயை வச்சுட்டு சும்மா இருந்தானா, அந்த பொண்ணு என்ன தான் சொல்ல வந்துச்சுன்னு கேட்டானா? ஸோ வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே நடந்து அப்படியே இந்த கொல்லையில் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அங்கே உட்காருவீங்க. நிறையா பேர் உங்களை பார்த்துக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வேறு உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ரிசப்ஷன் இல்லையா? ஸோ ரிசப்ஷனுக்காக எல்லாருமே கிளம்பிகிட்ருக்காங்க. பட் யூ காண்ட், உங்களுக்கு சுத்தமாக நடக்கவே முடியல. ஸோ இந்த காலை வச்சுட்டு நீங்கள் எப்படி போக முடியும்?
ஸோ உங்கள் அம்மாவும் அதனால் போகல. உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா, ஏதாவது பண்ணணுன்னா உங்கள் அம்மா உங்கள் கூட இருக்கணும்ல. அதுக்காக உங்கள் அம்மாவும் இருக்காங்க. லைக் எல்லாருமே சொல்கிறாங்க, பரவாயில்ல சேர்லேயே உட்காந்துக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தும் சரியாக வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மா வந்து எல்லாத்தையும் சொன்னதால் எல்லோரும் மற்றவங்க எல்லாருமே அமைதியாகி எல்லாருமே ரிசப்ஷனுக்காக கிளம்பி போயிட்டாங்க. இங்கே ஜிமினா அப்போ தான் பொறுமையாக வீட்டுக்கு வராரு. இந்த ரிசப்ஷன் எதுவுமே மண்டையில் இல்லை. வாழ்க்கை போச்சுடா அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமினா ஒரு சேடாக வந்துட்டுருக்காரு. இங்கே வயனோட அம்மா வந்து, டேய் ரிசப்ஷனுக்கு போல என்னடா பண்ணிருக்க நீனு, ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்துட்டுருக்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா ஆச்சு, கண்ணுக்கு நல்லா சவசவன் இருக்கு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கன்சர்னில் கேட்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லத்த, நீங்கள் ரிசப்ஷன் போகல அப்படிங்கிறாரு. இல்லைடா வயன் இந்த காலம் ஸ்டெப்பராக போகிறது, அவளுக்கு துணை யாராவது இருக்க வேண்டாம், அதான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே போகலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பாவை மட்டும் போக விட்டுட்டு நானும் வயனும் கேட்குற இருக்கோம். சரி நீ போய் கிளம்பு போ. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு மாதிரி தலைவலிக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி உடம்ப பார்த்துக்க ஜிம்மின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு எத்தனை கால் வருது, எங்கே ஜிம்மின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் இவர் காலை ஃபுல்லாக சைலண்டில் போட்டுட்டு சூசைட் பண்ணிக்க போகிறாரு. மனசு ரொம்ப வலிக்குது, பாரமாக இருக்குது. அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறா. ஏன்னா இவர் உயிரோடு இருந்தார்னா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார். அட்லீஸ்ட் அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வீட்டில் வேறு யாரும் இல்லை, அதனால் ஒரு பர்ஃபெக்ட் டைம் இல்லை. அப்போது அவர் வந்து சரி செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் வந்துட்டார். இப்போது ரூம்க்கெலாம் போகிறாரு, கயிறுலாம் எடுக்கிறாரு. அங்கே வந்து இந்த தொட்டிலெலாம் மாட்டுறதுக்காக ஒரு கொக்கி மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த கொக்கியில் அப்படியே மாட்டிட்டு இது பண்ணுறாரு. அப்போ வந்து உங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது. அவங்க அம்மா வந்து உங்ககிட்ட வயனு ஏம்மா அப்படிங்கிறீங்க. என்னன்னு தெரில, ஜிமினோட மூஞ்சே ஒரு மாதிரி, ஜிமின் வந்துட்டானா அப்படிங்கிறீங்க. வந்துட்டான்டி. எங்கே அவன், மேலே போயிருக்கான், குளிச்சுட்டு வருவான்னு நினைக்கிறேன். சரிம்மா இருடி நான் சொல்கிறது கேளு. என்னம்மா மூஞ்சே சரியில்லடி, ஒரு மாதிரி அரண்ட மாதிரி இருக்கான், என்னவா இருக்கும் தெரிலையே, நான் என்னன்னு ஒரு எட்டு போய் பார்க்குறேன். என்ன புதுசாக உரிமையாக இருக்கா அவன் மேலே, எப்போ பார்த்தாலும் கடும்பா, அவன் இருக்கிற இடத்துல துளி கூட நிற்க மாட்டா, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க, கதவை நாக் பண்ணுறீங்க, ஜிம்மினுக்கு இது யாருன்னு தெரில. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கயிறுலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பியும் அதை எல்லாத்தையும் ஒழிச்சு யார், நான் தான் வயன் ஜிம்மன். என்ன வயன், கதை ஓப்பன் பண்ணு, நீ சொல்லு என்னது, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், சொல்லு. கதை ஓப்பன் பண்ண போறியா இல்லையா, இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்கு படுத்துருக்கேன், பரவாயில்ல நீ ஓப்பன் பண்ணு. கதை ஓப்பன் பண்ணிட்டாரு. என்ன அவரோட மூஞ்சை பார்த்ததுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, வேண்டான்னு சொல்லிட்டாளா, ஏன்னா நான் கவலையில் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக வந்தியா, அப்போனா நீயாவது சந்தோஷப்பட்டுக்கோ. ஆமாம் எனக்கும் அவளுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 வாரத்தில் அவளுக்கு வேறு ஒருத்தனோட கல்யாணம். சந்தோஷமா உனக்கு தான் என்னை பழி வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கே, அட்லீஸ்ட் நான் வேதனைப்படுறத பார்த்தாவது சந்தோஷமாக இரு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கவலையோடு சேர்ந்து அப்படியே சிரிக்கிறாரு. லூஸ் மாதிரி பேசாத, எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி தலை சுற்றுது ஜிமின்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஒரு டோஸ் தரணும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே அப்படியே போகிற ஜிம்மினே பார்க்குறீங்க. ஹாலில் உட்காந்துருக்கீங்க. ஜிம்மின் திருப்பியும் அந்த இலையை கரைச்சி அப்படியே கொடுக்குறாரு, ஒரு மாதிரி கஷாயம் மாதிரி. நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப பிட்டராக இருக்குது. பட் ஸ்டில் குடிக்கிறீங்க. இங்கே ஜிம்மினோட உங்கள் அம்மா, நீங்கள், ஜிம்மின் 3 பேர் தான் உட்காந்துருக்கீங்க. இங்கே ஜிம்மின் ஒரு மாதிரி மூஞ்சி அப்செட்டாக இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன தாண்டா ஆச்சு அப்படிங்கிறாங்க. அவன் ஏம்மா சொல்ல போகிறான், அவனுக்கு தான் ஹார்ட் பிரேக் இருக்கே. இங்கே ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு, எதை போட்டு உடச்சி வச்சுருக்கா பாரு அப்படின்னு. ஆமாம்மா, ஜிம்மின் லவ் பண்ணுறா அப்படி, ஆனால் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு. வேறு ஒருத்தவனோட இன்னும் 2 வாரத்தில் கல்யாணமாம்மா. அதான் சார் சேட் ஆஃப் இந்தியா மாதிரி இருக்கார், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. என்னடா உன்னை போய் ஒரு பொண்ணு வேணான்றா? அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். அம்மா அவர் ஃபீல் பண்ணுறாருமா, ஏம்மா இந்த மாதிரி சொல்லி கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிறீங்க. எப்படி இந்த மாதிரி நீ பேசுகிற, சி நீலாம் பொண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மினை கன்சோல் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. டக்குன்னு அவங்க அத்தையை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அழுகுறாரு. நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. கொஞ்ச நேரம் அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஜிம்மினா வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட உங்கள் அம்மாவோட தைஸில் தான் படுத்திருக்காரு. உங்கள் அம்மா வந்து தலையை கொதி விட்டுட்ருப்பாங்க. சரிடா ரொம்ப யோசிக்காத, விடுடா, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். நீ எப்பேற்பட்டவன், அவளுக்கு அவ்வளோதான், அவளுக்கு வந்து ராசி இல்லை பாரேன், போய் சாக்கடையில் தான் போய் விழும் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாபனம் கொடுக்குறாங்க. இங்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வரீங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சீப்போ கழுத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. விட்டா நீ என்னம்மா என்னது ஜிவினும் நீங்களும் அப்படியே தூங்கிடுவீங்க போலையே இங்கேயே அப்படின்னதும், சி நீ வேறடி அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ தான் மணி வந்து ஒரு 10:15 இருக்கும். அங்கேருந்து அந்த ரிசப்ஷன்லேருந்து கொஞ்சம் பேர்லாம் வராங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வராங்க. ஸோ வரதெல்லாம் தெரிஞ்சதும் யாருமே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. தென் கொஞ்சம் நேரம் கழித்து முக்கால்வாசி பேர் கிட்ட வந்துட்டாங்க, ஓகேவா. ஸோ வந்ததுக்கப்புறம் எல்லாருமே இயல்பாக இருக்கிறாங்க. அதனால் ஜிம்மினும் கொஞ்சம் இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கார். ஸோ ஆஃப்டர் தட் இன்றைக்கி நைட்டு ஏதாவது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிம்மனோட பிளானு. பட் உங்கள் அம்மாவும் சரி நீங்களும் சரி ஜிம்மினை போய் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் இருக்கானா, என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு செகண்ட் போதும் ஒரு கெட்ட டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன தான் ஒரு மாதிரி அக்கறையே இல்லாத மாதிரி ப்ரிட்டன் பண்ணாலும் அவன் சாகக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கீங்க, ஓகேவா. அப்படி இருக்கிறச்ச எப்படியோ அந்த நைட்டுமே முடிஞ்சு போயிருந்திருக்கும். இங்கே உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களோட பாட்டி, அதாவது உங்கள் அம்மாவோட அம்மா, ஓகே. அவங்கக்கிட்ட அம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி ராஜாத்தி அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு ஒரு மாதிரி மனசே பாரமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏன்டா என்னாச்சு, ஏன் சந்தோஷமாக தானே எல்லாமே நடந்துச்சு. எங்கம்மா அவள் வேறு ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம சரி நம்ம பொண்ணாச்சேன்னு நம்ம ஒரு ரிசப்ஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். சொந்தம் இப்படியே விட்டு போயிட்டே இருந்தா என்னம்மா அர்த்தம். நீ நினைக்கிறதோ சரிதான், நம்ம கையில் என்னடி இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம ஏன் ஜிம்மினுக்கும் ஐயனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது? என்னடி, அதுங்களுக்கும் தான் ஆதி காலத்துலேருந்து ஒத்து வராதே. இல்லைம்மா நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் பையனோட உயிரை காப்பாற்றினதே அவன் தான், தெரியும்ல. ஆமாம், அதுவும் இல்லாமல் நைட்டு ஒரு 4 மணிக்கு மேலெல்லாம் தூக்கம் வந்துடுச்சுமா. அவன் தான் ஒய்யன்கிட்ட தனியாக போய் பேசிகிட்டு இருந்தான்.
அக்கறை எல்லாமே அவள் தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக இதுமாரி பேசணும்? ஆ ஆமாம், நீ கேட்குற கேள்வியும் வாஸ்தவமானது தான். ஆனால் அதுக்கு அவன் ஒத்துக்கணும்லடி. உன் பொண்ணு முதல்ல ஒத்துக்குமா? நார்மலாக பேசணும்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவ? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்னது? அதுக்கு நீ கொஞ்சம் நடிக்கணும். நானா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்குது. சரி, என்ன பண்ணணும் அப்படிங்குது. ஆத்தாவை பொறுத்த வரைக்கும் சொந்தம் விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இப்போது ரிசப்ஷன் நடந்த பொண்ணு வேறு கேஸ்ட்டு வேறு ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஸோ அட்லீஸ்ட் இப்படி உள்ளே கொடுத்துக்கிட்டாலாவது இருக்கும். இந்த ஓல்டு ஜென்ரேஷன்ஸ்க்கு இருக்கும்ல, நம்ம சொந்தம் நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அந்த பிளானுக்கு ஒத்துழைக்கிறாங்க. எங்கள் வந்து ஒரு 1/2 hour லேட்டர் எங்கள் பையனோட அம்மா அப்படியே கத்துறாங்க. ஐயோ, அம்மா 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 அம்மான்னு கத்துறாங்க. என்னாச்சு 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 என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே துப்பு துப்புன்னு வர பார்த்தா நெஞ்சை பிடிச்சிட்டு அந்த கிளவி படுத்து கிடக்கு. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு ஓடுறாங்க. இங்கே பெரிய ஆஸ்பத்திரினா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேறு உடம்பு முடியலையா? இருந்தாலும் அப்படியே ஊனி ஊனி கொஞ்சம் அப்படி என்னாச்சு என்னாச்சு ஏன்னா உங்களுக்கு பாட்டி ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஊனி ஊனி வந்துட்டீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அங்கே எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாட்டிக்கு மைல்டான ஹார்ட் அட்டாக் தான். ஆனால் இந்த வயசில் வந்து 3 அட்டாக் வரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்குலாம் செகண்ட் அட்டாக்லேயே இறக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு அதிர்ச்சியான இதெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க. சமீபமாக ஏதாவது அதிர்ச்சியான ஒரு விஷயம் அவங்க கேட்டாங்களா அப்படிங்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் அமைதியாக ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே யாரும் அதிர்ச்சியாக அந்த மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க. ஏன்னா வயசாகிடுச்சு, அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. இங்கே அப்படியே குடும்பமே வந்து சூழ்ந்து நிற்கிது. அம்மாச்சி, அம்மா நல்லா தானே இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அழுவுதுங்க. பாட்டி நல்ல பாட்டி ஆக்சுவலாக. ஸோ அதனால் எல்லாருக்குமே உண்மையான பாசமாக இருக்கும். எல்லாருமே அழுகுறாங்க. அது அப்படியே பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணுது. என்னாச்சு? என்ன திடுப்புன்னு ஏன் இந்த மாதிரி? அது ஒன்றும் இல்லை, அதான் அவள் வந்து பேரத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அது ஒரு மாதிரி மனசு நெருடலாக இருக்குது. அதே நினச்சிட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி நெஞ்சு பிடிச்ச மாதிரி இருந்தது. கூப்பிட்றதுக்குள்ளே ஒரு மாதிரி தலை சுற்றிச்சு. நான் நல்லா தான் இருக்கேன் பிள்ளையோலா, எதுவும் கவலைப்படாத அப்படிங்குது. கவலைப்படாமல் எப்படி இருக்க சொல்கிற? என்னதான் பிரச்சனை? ஏம்மா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பையனோட அம்மா ரொம்ப அழுகுறாங்க. உங்களுக்கு அப்படியே இங்கே கண்லேருந்து தண்ணி தனியாக வருது. நீங்கள் உனக்கு ஒன்றும் ஆகாத பாட்டி, நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நான் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், நான் பழையபடி ஆகணும்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது, சரிங்களா? நான் சாவறதுக்குள்ளே என்னம்மா சாவறது அது இதுன்னு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. நான் சாவறதுக்குள்ளே செய்கிறீங்களா? எங்கள் ஜிமினோட அம்மா சொல்லுங்க அத்தை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு நம்ம சொந்த விட்டு போயிடக்கூடாது. ஜிம்மனுக்கும் பையனுக்கும் கண்ணால் பண்ணி வச்சிடலாமா? அப்போ தான் என் ஆத்மா சாந்தி அடையும். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி கிளவியை பார்க்குறீங்க. ஜிம்மின் அப்படியே கிளவியே பார்க்குறாரு. அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே திரும்புகிறாரு. அப்படியே ஜிம்மினோட அம்மா பொல்லுட்டுன்னு அரைஞ்சிருப்பாங்க. ஜிம்மினே, அறிவில்லை, எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணுன்ற அறிவில்லை உனக்கு, இப்படி தான் மூஞ்சில் அடிச்சம்மா சொல்வியா அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அப்படியே கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. என்னடா உன் பிரச்சனை என்ன? அவங்களே செத்து பழிச்சிட்டு அங்கே உட்காந்து படுத்து கிடக்குறாங்க. அவங்கள கொல்ல போறியா நீ இப்போது உன் வார்த்தையால்? அம்மா அவங்க தான் புத்தி கெட்டு போய் பேசுகிறாங்கன்னா உனக்கு எங்கம்மா போச்சு புத்தி?
அந்த கிழவி சொல்லிட்டு அது செத்து போயிடும். வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுறது நான் தானே. இப்போ என்ன உனக்கு பெரிய கஷ்டம்? ஏன் சண்டை போடுறவங்க எல்லாருமே சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்களே, ஏன் வாழ முடியாது அவங்களால? ஏன் வயன்கிட்ட குறைச்ச சொல்லுடா. பார்க்க அழகா லட்சணமாக குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக தானே இருக்கு. ஏன் உனக்கு அப்படியே அல்வாவை தூக்கி உன் கையில் வைக்கிறதுக்கு அதை எடுத்து வாயில் வைக்க கூட உனக்கு முடியலன்னா என்ன அர்த்தம் அப்போ? என்ன அப்படி உங்களுக்குள்ள அவ்வளோ சண்டை? சின்ன புள்ளியில் ஏதோ ஒரு வயசில் போட்ட சண்டை, இன்னமும் அதையே நினச்சிட்ருப்பீங்க. பார், ஏதாவது எதிர்த்து ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ, மனுஷியாக இருக்க மாட்டேனா, வாய் முட்டு வா அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு கைப்பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. இல்லை பாட்டி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த அறை உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே அந்த பாட்டி அப்படின்னு இழுக்குது. எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டீங்க. இப்போ அப்படியே எல்லாருமே ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு எதுவுமே சொல்ல முடியல. அவங்க அம்மா அப்படியே கையை பிடிச்சி திருவுறாங்க. சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி திருப்பி இழுக்குது. அந்த கிழவியே பார்க்குறாரு. ஒன்று நம்ம ஆசைப்படுறதாவது நடக்கணும், அப்படி இல்லையா அடுத்தவங்க ஆசைப்படுறதாவது நடக்கணும். ரெண்டுமே இல்லாமல் எதுக்கு இருந்துக்கிட்டப்போ நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த கிழவி கொஞ்சம் அமைதியாக இருக்கும். எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷம். தட்டு விட்டுன்னு நம்ம கல்யாணம் பண்ணிடலாம். ஆமாம், அதுங்க மனசு மாற்றத்துக்குள்ளே பண்ணாதான் சரியாக இருக்கும். வா 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 அடுத்த கண்ணாலாண்டோ நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆரவாரத்தோடு ஓடுறாங்க. லைக் நீங்கள் அப்படி ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. ஜிம்மினும் பிடிச்ச பிள்ளையார் மாதிரி நின்றுட்டுருக்காரு. உங்களோட சேர்ந்து அவங்க அம்மாவும் நிற்கிறாங்க, அதாவது ஒய்யனோட அம்மா. நீங்கள் அப்படியே இவ்வளோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குறுக்குறுன்னு பார்க்குறீங்க. அந்த மச்சான் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து பொறுமையாக நீங்களும் நடந்து போயிட்டு அந்த சேரில் உட்காடுறீங்க. அம்மா சும்மா சொல்லக்கூடாதும்மா, நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. பின்ன எந்த குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஆனால் நீ கடைசியாக போட்ட பாரு ஒரு பிட்டு அப்படின்னு இழுத்த பாரு, எனக்கே ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுட்டுமோ அப்படிங்கிறாங்க. விடு விடு சத்தம் போடாத. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டராக இருந்தால் தொட்டு அவரும் நம்ம சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா பூரணமாக குணமாக தான் இருக்கேன். என் அப்பா என் பேரன் பேத்தி கல்யாணத்தை பார்க்கும்போது நான் தடக்கத்தரம் இருக்க வேணாமா அப்படிங்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் அப்படியே பொறுமையாக வீட்டுக்குமே போயிருந்துருப்பீங்க. ஜிமன் வாஸ் ஸ்டில் தேர் பிகாஸ் உங்களை யாராவது அழைக்கணுமில்ல, அதனால் ஜிமன் வந்திருப்பார். ஸோ இந்த காரில் அப்படியே பொறுமையாக நீங்கள் ஏறிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அமைதியாக தான் இருக்கீங்க, எதுவும் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல, பேசலை. ஓகேயா? ஸோ வீட்டுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. நீங்கள் அப்படியே பொறுமையாக வரீங்க. ஜிமன் ஆனால் அதுக்குள்ளே கடைன்னு மேலே ஏறி அவரோட ரூம்க்கே போயிட்டார். அப்படியே நீங்கள் ஜிம்மினே பார்க்குறீங்க. பேச வேண்டியது பேசாமையே விட்டோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே மாடி ஏறுறீங்க. மாடி ஏறிட்டு நாக் பண்ணுறீங்க கதவை, ஜிம்மனோட கதவை. ஜிம்மன் யார் அப்படிங்கிறாரு. சத்தமே போடல. எங்கே நம்ம சொன்னால் ஓப்பன் பண்ண மாட்டோம் ஒன்று, அதனால் நீங்களே வாயை திறக்காம அப்படி இருக்கீங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மனுஷன் ஓப்பன் பண்ணியிருப்பார். நான் தான். உள்ளவா. நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்துருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிறது கதவு கிட்ட தான் நின்று இருப்பீங்க. ஸோ அந்த மனுஷன் என்ன அப்படிங்கிறாரு. நான் நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை, நீ என்ன எதுவும் தப்பாக எடுத்துக்காத. அதான் நான் எதுவும் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன். உனக்கு வேண்டானாலும் நீ சொல்லிடு, சரியா?
அந்த மனுஷனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே ஒரு நிமிஷம் மூக்கு கிட்டக்க அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது ஸ்பெக்ஸ் போட்டால் எங்கே 2 பாயிண்ட் ஹிட் ஆகும்ல மூக்கு கிட்டக்க, அந்த இடத்துல அப்படியே பிடிச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்காரு. லைக் யூ டு ஹாவ் ஒரு ஸ்மால் கேப் தான் அந்த மாதிரி இருக்கும். டே ஜிமினே அப்படி சொல்லிட்டு டபக்குன்னு எவனோ ஒருத்தன் வந்து கதவை அப்போ தான் ஒரு க்யூரியாசிட்டியில் ஓப்பன் பண்ணியிருப்பான். ஓப்பன் பண்ண வேகத்தில் நீங்கள் இடித்து அப்படியே பேலன்ஸுக்கு ஜிமினை பிடிச்சி ஜிமினோட காலரும் சேர்ந்து வந்து அப்படியே நீங்களும் அவரும் ஹக் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனு. அப்படியே அந்த மனுஷன் இன்னும் நல்லா என்ன கதவு ஒழுங்காக ஓப்பன் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா இப்படி வச்சு ஃபோர்ஸாக தள்ளுவார் பாருங்க. நீங்களும் ஜிமினும் நல்லா நெருங்குறீங்க. நெருங்கினதில் அப்படின்னு சொல்லிட்டு உதடுமே அப்படியே ஒட்டி இருக்கும் உங்களுக்கும் ஜிமினுக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரும் அப்படியே குறுக்குறுன்னு பார்க்குறீங்க. என்ன ஆச்சு இந்த கதவுக்கு? ஏதாவது இதாக ஆயிடுச்சா? திருப்பி ஓப்பன் பண்ணுற அப்படியே நல்லா அட்டாச் ஆகி மூக்கெல்லாம் வேற அவரோட மூக்கு உங்களோட கன்னத்தில் இடிக்கும், உங்களோட மூக்கு அவரோட கன்னத்தில் இடிக்கும். எவராது அப்படி சொல்லிட்டு ஜிமினால எழுந்திரிக்கவும் முடியல, நகரவும் முடியல. இப்படி பார்த்தா தப்பாவும் நினச்சிப்பாங்க. வாயும் திறக்க முடியல, அப்படியே இருக்காரு. இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகுது. 2 பேருமே மூச்சு வாங்குது. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வாய் அப்படியே இது வைப் பண்ணிட்டு நான் 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 வெளில போகிறேன். ஆமாம் நான் 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 போகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஜிமின் அப்படியே தள்ள வச்சுட்டு இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே என்ன சொல்கிறதுன்ற மாதிரி ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு நிக்கோ நிக்கோ நீ